அன்பின் நல்ல கடவுளே, உம்முடைய குரலை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது என்னுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயாத்திற்கு இன்னொரு நிகழ்வை நாம் இங்கே காணுகின்றோம். இந்த செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக நாம் ஒரு சிறிய வரலாற்று பின்னணியத்தை நாம் நினைப்பூட்டிக் கொள்கிறோம். அது எதற்காக என்று சொன்னால், நாம் அந்த பகுதியை மறுபடியும் படிக்கிற பொழுது அது எந்த செய்தியை சொல்லுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். இங்கே கோரேசு குறித்து நாம் இங்கே படிக்கின்றோம். கோரேசு சைரஸ் த கிரேட் என்று அழைக்கப்படுகிறவர். பெர்சியாவின் அரசராக கிறிஸ்துவுக்கு முன் 599 பதவியேற்றார். பாரசீக பேரரசின் நிறுவனர் கோரேசு. கிறிஸ்துவுக்கு முன் 539 அக்டோபர் பாபிலோன் மீது படையெடுத்து வென்றவர். இவரது ஆட்சியானது எரேமியாவின் 70 ஆண்டுகால நிறைவேறுதல் காலத்திலே தொடங்குகிறது. குறிப்பு: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அத்தியாயம் 11 முதல் 14 வரை உள்ள திருமறை பகுதிகளிலேயும் 29ஆம் அத்தியாயம் 10ஆம் வாக்கியத்திலேயும் நான் அதை குறித்து படிக்கின்றோம். கடவுளை அறியாத இவரை கடவுள் பெயர் சொல்லி அழைத்ததாக ஏசாயா கூறுகிறார். நீ என்னை அறியாதிருந்தும் என்று கடவுள் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். நீ என்னை அறியாதிருந்தும், இதுதான் இன்றைக்குரிய குரலாக ஒலிக்கிறது. கடவுளை அறியாத இவரை கடவுள் பெயர் சொல்லி அழைத்ததாக நாம் காணுகின்றோம். கோரேசின் ஆவியை கடவுள் ஏவியதால் அவர் இஸ்ரவேலருக்கு விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபொழுது கடவுள் அவரை ஏவினதினாலே அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தை குறித்த சிந்தனைகள் நமக்கு தெரியும். மீண்டுமாக நாம் நினைப்பூட்டிக் கொள்வோம். எருசலேம் தேவாலயத்தின் முன் உருவமாக நாம் காண்பது ஆசரிப்பு கூடாரம். அது நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பயணப்பட்டு வந்த பொழுது கடவுள் அவங்களோட சொல்லுவார், நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். கடவுள் அவர்களுக்கு மேலாக இருந்து அவளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற கடவுள் ஒரு விருப்பத்தை தெரிவிப்பார். நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது தான் எந்த ஸ்கெட்சு கொடுப்பார்? ஆசரிப்பு கூடாரத்துக்கான முழு ஸ்கெட்சுமே யார் தான் கொடுப்பார்? கடவுள் தான் கொடுப்பார். ஸோ இப்படி தான் கடவுள் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவதற்கான இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய முன் உருவமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் அமைகிறது. தாவீதின் இருதயத்தின் வாஞ்சை என்னது? தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனால் சாலமோனால் அது கட்டப்பட்டது. இந்த அழகிய ஆலயம் ரெகோபியாமின் காலத்திலே எகிப்திய அரசன் சீஷாகால் அவனால் கொள்ளையிடப்பட்டது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியத்தில் நாம் அதை காண்கிறோம். அந்த தேவாலயத்தை அவன் கொள்ளையிடுகிறான். பின்பு ஆசா அரசன் இதனை செப்பனிடுகிறான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அத்தியாயம் 8-18 நாம் அதை படிக்கின்றோம். இதை மீண்டுமாக செப்பனிடுகின்றான். தொடர்ந்து விக்கிரக ஆராதனைகளின் வீழ்ச்சிக்கு பின் யோசியா இதை மீண்டுமாக செப்பனிடுகிறார். 2 நாளாகமத்தின் புத்தகம் 24ஆம் அத்தியாயம் 4 முதல் 16 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் அதை படிக்கின்றோம். இறுதியில் பாபிலோனின் நேபுகாத்நேச்சார் படையெடுப்பிலே அழிந்து போகிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 25ஆம் அத்தியாயம் 13 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் அதை படிக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு பின்பு கோரேசின் கட்டளையின்படி மக்கள் நாடு திரும்புகிறார்கள். செருபாபேலின் தலைமையிலே மீண்டும் ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. இது கிறிஸ்துவுக்கு முன் 516 பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதுதான் எருசலேம் தேவாலயத்தினுடைய கட்டுமானமும் வீழ்ச்சியும் திருப்பி செப்பனிடுதலும் என்கின்ற ஒரு வரலாறு. இந்த இஸ்ரவேலர் பாபிலோனிய சிறைப்பிலிருந்து நாடு திரும்பிய சம்பவம். இவர்கள் பாபிலோனிலே சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். திரும்புங்கள் என்கிற கடவுளுடைய ஆணை கோரேசின் வழியாக இவர்கள் புறப்பட பண்ணப்பட்டு அவர்கள் பயணிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 538 செருபாபேல் தலைமையிலே சுமார் 50,000 பேர், எஸ்ராவின் புத்தகத்தில் நாம் அதை படிக்கிறோம். எஸ்ரா 1ஆம் அத்தியாயம் 64-65 வாக்கியங்களிலே நாம் அதை படிக்கிறோம். 538 செருபாபேலின் தலைமையிலே 50,000 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 457 எஸ்ரா தலைமையிலே 2,000 பேர் ஆண்கள் மற்றும் குடும்பத்தினர் புறப்பட்டு வருகிறார்கள்.
7ஆம் அத்தியாயம் முதல் 10ஆம் அத்தியாயம் வரை நம்ம அதை காணுகின்றோம். அதற்கு பிறகு 447 நெகேமியா தலைமையிலே கொஞ்சம் பேர் அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். 3 பேட்சாக அவங்க புறப்பட்டு வராங்க. அதுக்கு பிற்பாடும் கொஞ்சம் பேர் எங்கே தங்கிடுறாங்க? பாபிலோன்லேயே தங்கிடுறாங்க. ஏன் சொல்லுங்கள்? செல்வ செழிப்பு இருக்குது. இது பாடு நம்ம போய் நம்ம இடத்தெல்லாம் செப்பனிட்டு அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டி அதுக்குரிய அலங்கத்தை கட்டி இதெல்லாம் என்ன ஆகாது. இது ஒரு செய்தி. மனிதனுடைய வாழ்விலே இருக்கிற நிலையையே, அந்த தேக்க நிலையையே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு. இதே போல ஒரு சம்பவத்தை நம்ம எங்கே காண்றோம்? எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து வாக்குறுதிப்பட்ட கானான் தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிற பொழுது இந்த அப்ஸ்டக்கல்ஸ் வருகிற பொழுது என்ன சொல்கிறாங்க? அங்கே உட்காந்தே நாங்கள் சாப்பிட்டு வந்திருப்போம். எதுதான் பிரதானமாக தெரிந்தது? சாப்பாடு தான் பிரதானமாக தெரிந்தது. நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமாக தங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம் என்பது அவருடைய கண்களுக்கு புறப்படவில்லை. 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தினாலும் என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். பாபிலோனிய சிறை இருந்தாலும் தங்களுடைய தேவனை ஆலயத்தை கட்டி எழுப்பி வழிபடுகின்ற ஒரு சூழல் இல்லை என்று சொன்னாலும் எங்கே இருந்தெல்லாம் என்கிற கொஞ்சம் பேர் அங்கே இருந்தார்கள். இதுதான் ஒரு சிறிய வரலாறு. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். இன்றைக்கு குரல், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கோரேஸ் பெர்சிய அரசன் சிறையிருப்பில் இருந்த கைதியான மக்களை தங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல அனுமதித்தவன். 2 நாளாகவும் 36ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை புதுப்பித்து கட்டுகிற பணியை செய்வதற்காக இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். எஸ்ரா 5ஆம் அத்தியாயம் 13 முதல் உள்ள வாக்கியங்களிலே இது கடவுளுடைய திட்டம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி. இது கடவுளுடைய திட்டம். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டாண்டுகளுக்கு முன்பதாகவே திட்டமிட்டு இருக்கிற கடவுள். கோரேஸ்னு ஒரு ராஜா வருவான். அவன் இவர்கள் பாபிலோனில் இருக்கிற மக்களை எல்லாம் திருப்பி தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்புவான். இவர்கள் சென்று ஆலயத்தை கட்டுவார்கள் என்பதெல்லாம் யார் முன்குறித்தது? கடவுள் முன்குறித்தது. படிக்கலாம். ஏசாயா 44ஆம் அத்தியாயம் 28ஆம் வாக்கியத்தில் ரைட், இது முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. யூதர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப் போகிறவனுடைய பெயர் கோரேஸ் என தெளிவாக ஏசாயா கூறுகிறார். கிறிஸ்துவுக்கு முன் 538 நிறைவேறிய இந்த தீர்க்க தரிசனம் 150 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டது. அதுதான் செய்தி. 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்ட செய்தி தான் இது. ஆனால் 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடைபெறுகிறது. தங்கள் நகரத்தையும் தேவாலயத்தையும் கட்டி எழுப்பும்படி யூதர்களுக்கு கோரேஸ் கட்டளையிடுகின்றான். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம் 1 முதல் 2 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் அதை படிக்கின்றோம். தங்களுடைய நகரத்தையும் தேவாலயத்தையும் கட்டி எழுப்பும்படி யூதர்களுக்கு கோரேஸ் கட்டளை கொடுக்கின்றான். 45ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்திலே நாம் இங்கே படிக்கிறோம். போதும். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு, கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட கோரேசு. கோரேஸ் கடவுளை ஆராதிப்பவன் கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கோரேஸ். இதனுடைய பெயரே தன்னுடைய குமாரனுக்கும் கடவுள் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் யாருக்குள்ள பெயரும்? ஆண்டவருக்கும் உள்ள பெயர். எனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற பெயர் தான் கோரேசுக்கு சொல்லப்படுகிறது. மனித குல மீட்பை இஸ்ரவேலின் மூலம் அருளுவதற்கென்று தன்னுடைய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கோரேசை கடவுள் பயன்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை விடுவிப்பதற்காக ஒரு இரட்சகராக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அப்படி பாபிலோனிலே சிறையிருப்பிலே மக்களை விடுவித்து மீட்டு அவர்களை சொந்த தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக யாரை தெரிந்தெடுக்கிறார்? கோரேசை தெரிந்தெடுக்கிறார். ஆனால் அவர் சொந்த குமாரன். கோரேஸ் யாரு? கடவுளையே அறியாதவன், கடவுளை ஆராதிக்கிறவன் கிடையாது. ஆனால் கடவுள் அவனை அபிஷேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் அவனை அபிஷேகித்தார், திருநிலைப்படுத்தப்பட்டான். கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டவன், கடவுளையே அறியாத ஒருவன் கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டதை நாம் இங்கே காணுகின்றோம். இந்த 45ஆம் அத்தியாயத்திலே ஒரு சில வாக்கியங்களை நான் சொல்கிறேன். 45
1 அவனுடைய வலது கையை பிடித்தேன் என்று சொல்லுகிற கடவுள். தன்னை அறியாத ஒருவரை கடவுள் கரம் பிடிக்கிறதை நாம் காணுகின்றோம். 45 நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கடவுள் சொல்கிறார். 44 வாக்கியத்தில் 44 நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நீ என்னை அறியாதிருந்தும் என்பது ரிப்பீட் ஆகுது. 6 வாக்கியத்தில் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். என கண்மானவர்களே, கடவுள் தன்னை அறியாத ஒருவரை கூட பெயர் சொல்லி அழைக்க முடியும், கரங்களை பிடித்து பலப்படுத்த முடியும், அவருக்கு பெயரையும் புகழையும் கொடுக்க முடியும், அவருக்கு வலிமை அளிக்க முடியும். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் நீங்களும் நானும் யார்? அவரை ஆராதிக்கிற அவருடைய சொந்த பிள்ளைகள் என்கிற பேரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடவுள் எவ்வளவு கருணை உள்ள கடவுள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்க அவரை அறியாத ஒருவரை கடவுள் அபிஷேகம் பண்ணுகிறதை, திருநிலைப்படுத்துகிறதை நம்மால் இங்கே காண முடிகிறது. இந்த குரல் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், அழைப்பை உறுதிப்படுத்துகிற குரல். அழைப்பை உறுதிப்படுத்துகிற குரல். அறியாதிருந்தும் கடவுள் அழைக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த அழைப்பு என்று சொல்லப்படுகிற பொழுது அழைப்பிலே பெரும் பங்கு யாருடையது? கடவுளுடையது. மனுஷன் ரெஸ்பான்ஸ் தான். அழைக்கிறவர் யார் தான்? கடவுள் தான். அறியாதிருந்தும் அழைக்கிறவர் கடவுள். அழைப்பிலே பெரிய பங்கு கடவுளுடையது என்பதை நாம் காணுகின்றோம். 45 அத்தியாயம் 2-3 வாக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். அழைப்பை கொடுக்கிற பொழுது அவர் வழிநடத்துவதற்கான ஆயத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். எப்போ கடவுள் நம்மை அழைக்கிறாரோ அவர் வழியையும் ஆயத்தம் செய்கிறவராக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். வாசல்களை திறப்பேன் என்று கோரேசுக்கு கடவுள் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுக்கிற வாக்கு அதுதான். நம்மை அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பு இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. நேற்றைய தினத்திலே ஏசாயாவினுடைய அழைப்பை குறித்து நாம் காணுகின்றோம். டைரக்டாக ஏசாயா நீ வானே அவர் கூப்பிடல, யார் போவான் என்கிற கேள்விதான் அங்கே வைக்கப்பட்டது. என்னை அனுப்பும் என்று ஏசாயா அங்கே அர்ப்பணிக்கிறதை காணுகின்றோம். அழைப்பு அங்கே கேள்வியாக வெளிப்பட்டது. இங்கே அழைப்பு நேரடியாக சொல்லப்படுகிறது. உன்னுடைய வலதுகையை பிடித்து உன்னை பெயர் சொல்லி நான் உன்னை திருநிலைப்படுத்தி உன்னை நான் ஆற்றல் படுத்தி என்று கோரேசுக்கு சொல்லப்படுகிற காரியம். அழைப்பிலே பெரும் பங்கு கடவுளுடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கோரேஸ் தானே வந்து இந்த பணிகளை செய்யவில்லை. மாறாக அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அறியாதவராக இருந்தும் அவர் இந்த பணியை ஏற்றுக்கொள்கிறதை நாம் காணுகின்றோம். ஆனால் நீங்களும் நானும் ப்ரிவிலேஜ்டு பீப்புள். ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார்கள், எல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு நேரிடுவதை காட்டிலும் தீர்வுக்கு செய்தவனுக்கும் ரொம்ப லகுவாக இருக்கும். ஏன்? அவர்கள் அறியாதவர்கள், ஆனால் நீங்கள் அறிந்தவர்கள் என்கிற இந்த செய்தி நமக்கு உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறோம். ஆனாலும் அநேக நேரங்களிலே அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அறியாதவராக இருந்தும் அதை ஏற்றுக்கொள்கிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் கொடுக்க நாம் பெற்றால்தான் அவருடைய கையிலே நாம் பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்க முடியும். இந்த லெந்து காலம் நம்மை நாம் பர்சனலைஸ் பண்ணி பார்ப்பதற்கு, நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு, சீர்பொருத்திக் கொள்வதற்கு, நீங்களும் நானும் அவருக்கு வேண்டும் என்று அவர் அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த குரலை கேட்பதற்கும் அவருடைய கையிலே நம்மை அர்ப்பணிப்பதற்கும் நீங்களும் நானும் தேவை என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். நாம் வேணால் எந்த காரணம் வேணாலும் சொல்லலாம். நம்ம தொடக்கத்திலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை மோசே சொல்கிறாரு 3 அத்தியாயம் 10 வாக்கியத்தில், விடுதலை பயணம் எக்ஸோடஸ் 3:10, நான் எம்மாத்திரம் என்று மோசே சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6 அத்தியாயத்தில் கிதியோன் சொல்லுகிறார், என் கோத்திரத்திலே என் கோத்திரம் தான் ரொம்ப சின்னது, நான் அதில் ரொம்ப சின்னவன் என்று சொல்கிறார். தாவீது 1 சாமுவேல் 16 அத்தியாயத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எங்கே போயிட்டார்? மறுபடியும் ஆடு மேய்த்து போயிட்டார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அத்தியாயம் 5 வாக்கியத்தில் படிக்கிறோம், நான் பேச அறியாதவன், நான் சிறு பிள்ளை என்று சொல்லுகிறான். இவங்கெல்லாம் இந்த லேம் எக்ஸ்கியூஸ் சொல்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது. தகுதியற்றவரை இந்த அழைப்பு தகுதிப்படுத்துகிறது. நீங்களும் நானும் கூட சொல்லலாம், என்னன்ட்டு எனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லலாம். அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது நம்முடைய தகுதியின்மையை நாம் வெளிப்படுத்தலாம். ஆனால் கடவுள் வெறும் அழைப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, எதையும் சேர்த்து கொடுக்கிறாரு, தகுதியையும் சேர்த்து கொடுக்கிறார். அவரே நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கையை பிடிக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார், திருநிலைப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இவையெல்லாம் கோரேசுக்கு நடைபெற்றது. உங்களுக்கும் எனக்கும் நடக்காதா? ஆனால் அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அறியாதிருந்தும் தகுதியற்ற நிலையில் இருந்த ஒருவரையும் தகுதிப்படுத்துகிறதை நாம் இங்கே காணுகின்றோம். கொரிந்தியர் எழுதிய 1 நிருபம்
முதலாம் அத்தியாயம் 27ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27 படிங்க. ம் 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 இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்களேன். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலவீனர்களை தெரிந்து கொண்டார் மட்டும் இல்லை, முன்னாடி ஒரு அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? ஞானிகளை வெட்கப்படுத்த பலவான்களை. ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு முன்பாக இவங்களுக்கெல்லாம் இந்த தகுதிகள் இருக்கிறது என்றெல்லாம் யார் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவளை அல்ல, தகுதியற்ற நம்மை அவர் தகுதிப்படுத்தி நம் வழியாக யாரை வெட்கப்படுத்துகிறாரு? அவர்களை வெட்கப்படுத்துகிற கடவுள். அப்படின்னு சொன்னால் லேம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கு அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. கோரேசுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு காலை பொழுதிலே உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒருவேளை தகுதியற்றவர்கள் என்று கருதினாலும் தகுதியை தருகிறவர் கடவுள். நம்மை அப்படி ஆற்றல் படுத்துகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அழைப்பை உறுதிப்படுத்துகிற குரல். இந்த குரல் ஊக்குவிக்கிற குரல். கோரேசை அந்த குரல் ஊக்குவிக்கிற குரலாக இருந்தது. சத்தியத்திலே நிலைத்திருந்தால் பயம் இருக்காது. இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் இந்த பணிகளை ஏற்று செய்வதற்கு ஒன்று எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுறோம், இன்னொன்று மனசுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பயம் இருக்கிறது. கடவுளுக்காக நான் நிற்க, கடவுளுக்காக நான் வைராக்கியம் கொள்ள இது என்னால் முடியாது என்கிற தகுதியற்ற நிலை மட்டுமல்ல, இன்னொன்று பயமும் இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மை ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 19ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். ரைட். இது எல்லாத்தையுமே அவரே செஞ்சிடறார். உனக்கு அதை பற்றிய ஃபியரே இருக்க வேண்டாம். கடவுளால் இட்ட அடித்தளம், அந்த அடித்தளத்தையே கடவுள் நமக்கு இட்டு இருக்கிறார். எனவே நாம் அதற்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். கடவுள் நம்மை அறிவார். இங்கே ஏசாயா 45:3 பிற்பகுதியிலே நாம் அதைத்தான் காணுகின்றோம். நீ அறியும்படி இதை செய்வேன் என்று சொல்கிறார். நாம் அதை அறிய வேண்டும். நீ அறியும்படி நான் இதை செய்வேன் என்று சொல்கிற கடவுள், நாம் அதை அறிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற பயம், அச்சம் நீங்கி போகும். ஏனென்றால் அவர் நம்மளை ஒவ்வொருவரையும் பர்சனலாக பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். கடவுளுடைய படைப்பு அத்தனையும் அவருக்கு தனித்தனியாக பேர் பேராக தெரியும். இங்கே நாம் படிக்கிறோம், சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர் வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பெயர் சொல்லி, இல்லை இலக்கத்தை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவரால் படைக்கப்பட்டு இருக்கிற படைப்புகளிலே கவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறது எதுதான்? நட்சத்திரம். அதையே அவரால் என்ன பண்ண முடியும்? பெயர் சொல்லி அழைக்க முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வார், யோவான் எழுதிய நற்செய்திகள் 10ஆம் அத்தியாயத்தில், என்னுடைய ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன். கூட்டமாக அழைக்கிறது இல்லை, இண்டிவிஜுவலாக பெயர் சொல்லி அழைக்கிற கடவுளை நாம் இங்கே காணுகின்றோம். அப்படி தனித்தனியாக நம்மை அறிந்திருக்கிறார். இந்த குரல் நம்மை ஊக்குவிக்கிற குரலாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே காண அழைக்கப்படுகிறோம். 45ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், நான் கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகிறோம். 45:5 நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இதை நீங்கள் அறிய வேண்டும். எப்போ இந்த பயம் போகும் தெரியுங்களா? நான் அவரை அறிகிற பொழுது அந்த பயம் என்னை விட்டு போகும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அத்தியாயம் 23, 24 மட்டும் படிக்கும் போதும், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். புரியுதுல? எதையாவது ஒன்றை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால், திருப்பி நான் படிக்கிறேன், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எனக்கு சிஎம்ஐ தெரியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தையே படைத்த கடவுள் அவர் எனக்கு தெரியும் என்று சொல்வது, அதிலே மேன்மை பாராட்டுங்கள் என்று கடவுள் சொல்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். ரோமர் 15:4, ரைட். இங்கே தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு மறைநூல் தருகிற உறுதியையும் ஊக்கத்தையும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக
இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மறைநூல் தருகிற உறுதியையும் ஊக்கத்தையும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இதன் வழியாக நாம் ஊக்கப்படுத்தப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் எதன் வழியாக இந்த எனர்ஜியை பெற்றுக்கொள்கிறோம்? இதுதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனர்ஜி கொடுப்பது எது என்று சொன்னால் இந்த கடவுளுடைய வார்த்தை. எனவே இந்த மறைநூல் வழியாக நம்மை உறுதிப்படுத்துகிறதையும் ஊக்கப்படுத்துகிறதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அழைப்பை உறுதிப்படுத்துகிற குரல், ஊக்குவிக்கிற குரல், நிறைவாக வழிநடத்தி பலப்படுத்துகிற கடவுள் குரல், வழிநடத்த பக்குவப்படுத்துகிற பலப்படுத்துகிற குரல். யோசுவாவின் புத்தகம் 1 அத்தியாயம் 9 வாக்கியத்தில் படிக்கிறோம். யோசுவா 1:9, நீ தைரியமாக இரு என்று சொல்லப்படுகிறது. திடமனதாய் இரு, தைரியமாக இரு என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, போதும், நான் உன்னுடனே இருக்கிறேன். வழி நடத்துவதற்கு பக்குவப்படுத்துகிற கடவுள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்துவதற்கு பக்குவப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4 அத்தியாயம், எபேசியர் 4:12-14. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு போதும். இதுதான் நம்மை எப்படி அவர் பக்குவப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 1 தீமோத்தேயு புத்தகம் 4 அத்தியாயம் 6 வாக்கியத்தில் படிக்கிறோம், நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல படிங்க. 1 தீமோத்தேயு 4:6. போதும், தேறினவனாகி. எனவே நம்மை பக்குவப்படுத்துகிற கடவுள் எதன் வழியாக என்று சொன்னால் இதே வார்த்தைகளின் வழியாக அவர் நம்மை பக்குவப்படுத்துகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1 அத்தியாயம் 6 வாக்கியத்தில் நல்ல காரியத்தை தொடங்கியவர், படிங்க பிலிப்பியர் 1:6. படிங்க. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம். இது மறுபடியுமாக நமக்கு சொல்லப்படுகிற ஒன்று. கடவுள் நம்மை பக்குவப்படுத்துகிற ஒருவராக இருக்கிறார். இந்த கோரேஸ் முன்பின் அறியாத ஒருவர், கடவுளை ஆராதிக்கிற ஒருவர், கடவுளை ஆராதிக்காத ஒருவர், அவரை கடவுள் அபிஷேகம் பண்ணுகிறார். கடவுள் தனக்கு கருவியாக பயன்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் நற்செய்தி பகுதியிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். சமாரிய ஸ்திரீ. இந்த கான்வர்சேஷன் எத்தனை பேரோட நடந்தது? 1 to 1. யார் அனுப்பிச்சிட்டாரு? சாப்பாடு வேணுறதுக்கு கூட வந்த சீடர்கள் அனுப்பிச்சிட்டாரு. ஊர்லேருந்து வேறு யாரும் வரல. ஏன்னா சமாரிய ஸ்திரீ எப்போ வந்து தான் தண்ணி எடுக்க முடியும்? யாருமே இல்லாதப்போ தான் வந்து தண்ணி எடுக்க முடியும். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடத்தில் பேசுகிறதை நாம் காணுகின்றோம். இந்த ஒரே ஒரு மனுஷி, தனி மனுஷி, ஒரு சமாரிய பெண், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை தகுதிப்படுத்தி யாருக்குள்ளே அனுப்புகிறார்? மக்களுக்குள்ளே அனுப்புகிறதை நம்மால் அங்கே காண முடிகிறது. யோவான் 4 அத்தியாயம் 42 வாக்கியம். யோவான் 4:42. ரைட். ஆனால் இந்த செய்தி யார் வழியாக முதலாவதாக கேட்கிறார்கள்? சமாரியத்தின் வழியாக அவ போய் சொல்கிறேன், நான் யாரை பார்த்தேன், அவர் ரட்சகரான்னு வந்து பாருங்க என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறியாத ஒருவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த பேர்லாம் அவளுக்கு மட்டும் தெரியும். வரிசையாக சொல்லிகிட்டே வருவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கவில்லை. இப்பொழுது பார்க்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாள். அந்த இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவளுடைய லைஃப்பை பற்றி சொல்வார். அது அவளை கொச்சைப்படுத்துவதற்காக இல்லை, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்பதற்காக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நம்மால் காண முடிகிறது. அவள் ஊருக்குள்ளே திரும்பி போய் அந்த ஊர் மக்கள் முழுவதையுமே கொண்டு வருகிறதை நாம் காணுகின்றோம். உண்மையிலேயே ஒரு மிஷனரியாக அங்கே அவர் பயன்படுகிறதை நாம் காணுகின்றோம். வழிநடத்துவதற்கு பக்குவப்படுத்துகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும்
வழிநடத்துவதற்கு பக்குவப்படுத்துகிற ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் எப்படி நம்மை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் சொல்லுவான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னால், இந்த நூற்றுக்கு அதிபதி எந்த அளவிற்கு அவரை அறிந்து வைத்திருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறோம்? அவரை அறியாதவன், அவரை வழிபடாதவன், அவன் சொல்றான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தருகிற ஊக்கம் கொடுக்கிற வார்த்தை, நம்மை பெயரால் அழைக்கிற கடவுள், நமக்குரிய வழியை திறக்கிற கடவுள், தன்னை அறிய செய்கிற கடவுள், தைரியமும் ஊக்கமும் கொடுக்கிற கடவுள். இந்த லெந்து காலத்திலே அப்படிப்பட்ட கடவுளை நாம் அறிந்திருக்கவும், அவரால் நாம் அனுப்பப்படுகிற பொழுது அந்த அழைப்பை ஏற்று நாம் தைரியமாக இந்த பணியை செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்த மக்கள் மீண்டுமாக அனுப்பப்பட்ட பொழுது எருசலேம் தேவாலயத்தை புதுப்பித்தார்கள், அலங்கத்தை கட்டினார்கள். கடவுளுக்கென்று நாம் ஒரு பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம். நாம் அந்த பணியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே திருவார்த்தை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வென்றெடுத்ததிலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.